போன பாசுரத்தில் ஆண்டாள் என்ன பண்ணா, இந்த பசுக்களை வச்சு எழுப்பினா. இந்த பசுக்களுங்கிறது வித்தியாசம், பசுக்களுக்கும் எருமைக்கும் ஒரு வித்தியாசம் ஆண்டாள் சொல்கிறா. பசுக்களுங்கிறது பால் சுரக்கணும்னா அந்த கண்ணுக்குட்டியை முளைக்கிட்ட கொண்டு போனால் சுரக்குமாம். ஆனால் எருமைங்கிறது அப்படி இல்லையா, அது தூரத்தில் இருந்து ஐயோ நம்ம கண்ணுக்குட்டின்னு அப்படி பசியால் தவிச்சுட்டு இருக்குமே அப்படின்னு நினச்சுண்டே பால் சுரக்குமாம். அது கொண்டு நிறுத்தினால்தான் பால் சுரக்கும், எருமையோ நினைச்சாலே பால் சுரக்குங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் என்பார். தன்னுடைய சங்கல்ப சூரியோதயம் என்னும் நாடகத்தில் 3 விஷயங்கள் சொல்கிறார். அதாவது ஒரு மீன், ஒரு ஆமை, ஒரு பறவை, இது 3த்தினுடைய கண்ணுக்குட்டின்னா அதனுடைய குட்டி எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். மீன் முட்டைகளை பார்வையாலேயே வளர்க்குமாம், அதுக்கு போஷணம் பாலனம் எல்லாம் பார்வையாலேயே. ஒரு பறவைங்கிறது என்ன பண்ணுமாம், ஸ்பர்ஷத்தால் ரெக்கைய அப்படியும் இப்படியும் போடுமா, வளர்ந்துருமா அந்த குட்டி. ஆனால் ஒரு ஆமைங்கிறது நினைக்குமாம், நினைச்ச மாத்திரத்தில் வளர்க்குமாம். அது போல இருக்கு இந்த எருமை குட்டி. கனைத்திலங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சொரிய ஆரம்பிக்கிறது. அவள் வீடு எப்படி இருக்கான், அந்த மண்ணும் பாலும் கலந்து ஷேர் ஆகிடுறதான். அப்பேற்பட்ட ஷேர் எப்பேற்பட்ட ஒரு ரிச் ஷேராக இருக்கும் பாருங்க. அதனால் ஷேரார்க்கும் நற்செல்வம் தங்காய், அப்பேற்பட்ட வீட்டின் சொந்தக்காரன், அப்பேற்பட்ட காவலாளியின் தங்கையே நற்செல்வம் தங்காய். நாங்கள் எப்படி வந்திருக்கோம் தெரியுமா உன் வீட்டுக்கு, பனித்தலை வீழ, அப்படியே பனி கூட்டங்கள் எங்கள் தலை மேலே விழும் போல இருக்கு, குளிரில் நடுங்கின்னு இருக்கோம். பனித்தலை வீழ நின்வாசற் கடை பற்றி, உன் வாசலில் நின்றுட்டு இருக்கோம். மேலே சொல்லிட்டு ஆண்டாள் சொல்கிறா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான்னு சொல்கிறா. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. சினம்னு சொல்கிறோமே கோவம்ங்கிறது நல்ல குணமா கெட்ட குணமானு சில கேள்விகள் எழலாம். சத்வகுணமே இருக்கிறவாளுக்கு கோபம் வராதுன்னு சொல்லுவோம்.